சென்னையில இருந்து பெங்களூர் போறதுக்கு ஒரே ஒரு 150 ரூபா மட்டும் தான் டோல்கேட்டுக்கு செலவு பண்ணேன் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். சென்னை பெங்களூர் ரெகுலரா ஓட்டுற உங்க டிரைவர் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சென்னை பூந்தமல்லியில இருந்து பெங்களூர் தேவநல்லி வரைக்கும் போனேன். பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜா, வேலூர், காட்பாடி, குடியாத்தம், பேரணாம்பட்டு, விகோட்டால இருந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒரே ரோடு தான், நேரா தேவநல்லி. அது வரைக்கும் எந்த ஒரு டோல்கேட்டும் கட்டல. இதுல நான் கட்டினது வாலாஜா ஒண்ணு, ஸ்ரீபெரும்புத்தூர் ஒண்ணு, ரெண்டும் சேர்த்து 150 ரூபா மட்டும் தான். இதுல காட்பாடியில இருந்து அந்த விகோட்டா வர வரைக்கும் ஒரு 75 கிலோமீட்டர் மட்டும் தான் சிங்கிள் ரோடு. மற்றபடி எல்லாமே 4 லைன் 6 லைன் மட்டும் தான். அதனால தைரியமா போகலாம். இந்த ரோடு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டுருக்காங்க. அதுல போய் ஜாயின் ஆகுது. அது ஓபன் பண்ணது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஆனாலும் இது அபிஷியலா இன்னும் ஓபன் பண்ணல. வண்டிங்க போயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல இன்னும் எந்த ஒரு டீ கடையும் கிடையாது, ஒரு பெட்ரோல் பங்க் கிடையாது, ஒரு பிரேக் டவுனான மெக்கானிக் கிடையாது. அதையும் பார்த்துட்டு தான் நம்ம போனோம். நான் எடுத்துட்டு போனது எல்சிவி கண்டெய்னர் தான். நார்மலா சென்னை பெங்களூர் ஓட்டினா 900 ரூபாய் வரைக்கும் டோல்கேட் வருது. ஆனா இந்த ரூட்ல போனா 2 டோல்கேட் தான். ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜா 2 டோல்கேட் தான். அதுக்கடுத்து நீங்க டோல் எடுக்கணும்னா அந்த பெங்களூர் புது பைபாஸ்ல எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஓபன் பண்ணி இருக்கிற தேவநல்லி டோலுக்கு மட்டும் தான் டோல் எடுப்பீங்க. இடையில 2-3 டோல் இருக்கு. ஆனால் அது இன்னும் ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணாத வரைக்கும் நம்ம டோல்கேட் பணம் கட்டாம ஃப்ரீயா போய்க்கலாம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படாதவங்க தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.